ஆச்சரியமா இருக்கா? தனித்துவமா இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஆமா ஆமா. சாகுராதா, உங்க டிஷ்யூ கவர் இருக்கே அது. இதெல்லாம் பாக்காதீங்க. இதெல்லாம் வித்த யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஷின்ஷனோட அம்மா கெஃபே ஓபன் பண்ணாங்கன்னா நான் தான் அங்க வெயிட்ரஸா இருப்பேன். ஓகேயா? ஆனா சின்ன பசங்க எல்லாம் வேலைக்கு போக கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குல்ல நேனி. உதவி செய்ய கூடாதுன்னு சட்டம் இல்லையே. ஷின்ஷன் அம்மாவுக்கு நான் உதவிதான் செய்வேன். அவங்க கிட்ட சம்பளம் எல்லாம் வாங்க மாட்டேன். எங்க குடும்ப வசதி இல்லாதது, அதனால சம்பளம் எல்லாம் கிடைக்காது. அந்த கடையில பெரிய பேன் கேக் இருந்தா சூப்பரா இருக்குல்ல. வாஃபிள் இருந்தா கூட தான் சூப்பரா இருக்கும். ஆமாங்க. அதே மாதிரி அந்த கடையில உட்கார்ந்து சொப்பு விளையாடுறது எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஷோவா காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை உருவாக்கினா நல்லா இருக்கும்ல. இன்டீரியரும் ஷோவா ஸ்டைல்லயே இருக்கணும். உங்களை வரவேற்கிறேன். அற்புதமா இருக்கும். கசுகோபையில விளைஞ்ச நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளை வச்சுதான் நம்ம உணவு தயாரிக்கணும். அப்படி ஒரு கடையை திறந்தாங்கன்னா நான் தினமும் அந்த கடைக்கு போவேன். ஷோவா காலத்துல இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அது பார்க்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. ஆக்ஷன் காமெண்ட் ஸ்டைல்ல இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த கடையில குட்டி குட்டி பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருக்காது. அந்த கடைக்கு ஸ்டைலானவங்க வந்தாதான் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை எல்லாரும் வரவேற்கிறோம். அப்படி இருக்கணும். எங்க அம்மாவும் வெயிட்ரஸா? எனக்கு என்னமா இதெல்லாம் சரியா படலை. இந்த மாதிரி பிசினஸ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்றாரு. அதான் யோசனையா இருக்கு. அவர் சொல்றது உண்மைதான். நாம செய்யற பிசினஸ்ல லாபம் கிடைக்கலனா அதை மூடிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சுஷி வாங்க கடைக்கு போகணுமா? ஆமா ஆமா. இந்த வீடு தானா? அந்த இடத்துல இருந்து படிக்கட்டு வச்சு மேல போற மாதிரி பண்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரூமை தான் மாத்த போறாங்களா? குடியிருப்பு பகுதியில ஒரு கஃபேவா? நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இங்க பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அது வந்து கஃபே எப்படி கட்டலாம்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஷின்சான் கெஃபேயா? இல்ல, அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அத பத்தி பேசாத மிட்சி, விட்டுடு. எல்லாரும் கொஞ்சம் உள்ள வரீங்களா? இந்த உருளைக்கிழங்கு டிஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு இல்ல? ஆமா. இது ரொம்ப ருசியா தான் இருக்கு. என்ன நிஜமாவா? சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி சிற்றுண்டி கடையை திறக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன? சிற்றுண்டி கடை திறக்க போறீங்களா? கெஃபே இல்ல. அது இதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட சொல்லும்போது நீங்க சொன்னது ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருந்திருக்கலாம். நீங்க கேஃபே ஓபன் பண்ணனும் தானே சொன்னீங்க. கெஃபேயா? இல்ல எனக்கு வேண்டாம். இப்பெல்லாம் நான் காஃபி குடிக்கிறதையே விட்டுட்டேன். என்ன இவங்க குழப்புறாங்க? நான் ஹீஜிக்கு சீவி டிஷ் கூட செஞ்சிருக்கேன். அதையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி சரி. நான் போய் ஹீஜிக்கு எடுத்துட்டு வரேன்.